உடன்படிக்கையின் வார்த்தைகள். அதிகாரம் 29. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோட யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவருடைய தேசத்தை பிடித்து அதை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் இந்த உடன்படிக்கையை கைக்கொண்டு நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் போனால் அவர்களுக்கு சாபம் வரும். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உடன்படிக்கையில் தம்முடைய பாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரரும் இந்த உடன்படிக்கையில் தங்கள் பாகத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த அதிகாரம் முழுவதிலும் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையானது 2 அரசாங்கங்களுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சமாதான ஒப்பந்தம் போல இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஓரேபிலே ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணினார். இப்போது அந்த உடன்படிக்கை மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓரேபிலே ஏற்படுத்த உடன்படிக்கை இப்போது மோவாபின் தேசத்திலே மறுபடியுமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசே இது பற்றி சொல்லும் போது ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே என்று சொல்லுகிறார். உபாகமம் 29 1வது வசனம் உபாகமம் 28வது அதிகாரத்தின் கடைசி வசனமாக, அதாவது 69வது வசனமாக சில பதிப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன உடன்படிக்கைக்கு இந்த வாக்கியம் நல்ல முடிவுரையாக அமைந்திருக்கிறது. இந்த உடன்படிக்கையை தொடர்ந்து வரும் பகுதிக்கு இந்த வசனம் நல்லதொரு முன்னுரையாகவும் இருக்கிறது. பாலஸ்தீன உடன்படிக்கை மோவாபின் சமவெளிகளில் கொடுக்கப்பட்டது. சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு 39 வருஷங்களுக்கு பின்பு பாலஸ்தீன உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. பாலஸ்தீன உடன்படிக்கை என்பது வேறு, சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட மோசேயின் உடன்படிக்கை என்பது வேறு. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே பண்ணின உடன்படிக்கை என்னும் இந்த வாக்கியம் இவ்விரண்டு உடன்படிக்கைகளையும் வேறு பிரித்து கூறுகிறது. கர்த்தரே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை மோசேக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஓரேபிலே சொல்லப்பட்ட போது உயிரோடு இருந்தவர்களில் சிலர் இப்போது அந்த உடன்படிக்கையை மோவாப் தேசத்தில் சொல்லப்படும் போதும் உயிரோடு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் வயது முதிர்ந்தவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார். கர்த்தர் மோவாபின் தேசத்திலே தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை சொல்லும் போது அங்கே கூடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் புதிய சந்ததியாராய் இருக்கிறார்கள். உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஓரேபிலே சொல்லப்பட்ட போது இவர்கள் பிறக்கவில்லை. கர்த்தர் அவர்களோடு அதே உடன்படிக்கையை மறுபடியுமாய் ஏற்படுத்துகிறார்.
உடன்படிக்கையின் பிள்ளைகளோடு தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வது கர்த்தருக்கு சித்தமான காரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுடைய முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகள் இந்த புதிய சந்ததியாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை மோசே அவர்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் அவர்களுக்கு இதுவரையிலும் செய்த பெரிய காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். உடன்படிக்கையின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் மகத்துவத்தையும் பற்றி சொல்லுவது வழக்கம். கர்த்தர் தங்களுக்கு செய்த பெரிய காரியங்களை பற்றி இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்படும் போது அவர்களுடைய விசுவாசம் ஸ்திரப்படும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்னும் ஆர்வமும் உற்சாகமும் அவருடைய மனதில் எழும்பும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது அன்பாயும் கரிசனையாயும் கிருபையாயும் இல்லை என்றால் அவர்களுக்கு இதுவரையிலும் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்க மாட்டார். கர்த்தருக்கு இஸ்ரவேல் புத்திரரை குறித்து மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஆகையினால்தான் ஆரம்பகால முதலே கர்த்தருடைய திட்டத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு விசேஷித்த இடம் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் அவர் அவர்களுக்கு ஏற்கனவே இத்தனை பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இனிமேல் அவர்களுக்கு செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்கு அச்சாரமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஜனங்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தங்களுக்கும் தங்களுடைய முற்பிதாக்களுக்கும் இதுவரையிலும் செய்த பெரிய காரியங்களை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலின் மூலமாக அவர்கள் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் இதுவரையிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த மிகப்பெரிய காரியங்களில் ஒரு சில காரியங்களை மோசே இந்த வசன பகுதியில் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்காக செய்த இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் தங்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டதையே மோசே இங்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே என்று சொல்லுகிறார். பழைய சந்ததியாரில் மோசே, யோசுவா, காலேப் ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் மரித்து போனார்கள். எகிப்து தேசத்தில் வாதைகள் உண்டான போது இந்த புதிய சந்ததியார் எல்லாரும் சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே செய்த அற்புதங்கள் மகத்துவமானவை. அவற்றை அவர்கள் எல்லோரும் தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள். கர்த்தர் செய்த பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்ணார கண்டிருப்பதினால் அவைகளை அவர்களுக்கு மறுபடியுமாக நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. தங்கள் கண்களால் கண்டதை அவர்கள் எளிதாக விசுவாசிப்பார்கள். அவர்களுடைய கண்களே சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் செய்த பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் சொல்லிவிட்டு அவர்களை நோக்கி, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக செய்த பெரிய அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் அவருடைய வல்லமையும் நன்மையான ஈவுகளும் வெளிப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். அதன் பின்பு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை 40 வருஷம் இந்த வனாந்திரத்திலே நடத்தி வந்தார். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இது பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியாக அறிவிக்கிறார். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வனாந்திரத்தில் இயற்கை பிரகாரமாக போஜனம் கொடுப்பதற்கு பதிலாக அற்புதமாக போஜனம் கொடுத்தார். அவர்கள் வானத்தில் மன்னாவை புசித்தார்கள், பூமியின் அப்பத்தை புசிக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர்களை வழி நடத்தினார், அவர்களை போஷித்தார், அவர்களை பாதுகாத்தார்.
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் செய்த அற்புதங்களை தங்கள் கண்களால் கண்டார்கள். இந்த அற்புதங்கள் மூலமாக கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் தங்களுக்கு வெளிப்படுத்தியதினால் கர்த்தர் தங்களுடைய தேவன் என்பதையும் அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த யுத்தங்களில் ஜெயத்தை கட்டளையிட்டார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் இது பற்றி சொல்லும்போது, நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசோனின் ராஜாவாகிய ஓகும் நம்மோட யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்களுக்கு தேசத்தை பிடித்து அதை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போதும் அவர்கள் வனாந்திர பாதையின் வழியாக கடந்து வந்த போதும் மோசே அவர்களோடு கூடவே இருந்திருக்கிறார். ஆகையினால் அவர்களுடைய பேச்சுக்களையும் செய்கைகளையும் மோசே நன்றாய் அறிந்திருக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லும்போது, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஜனங்கள் ஒரு காரியத்தை தங்கள் இருதயத்தால் உணராமல் போனாலும், தங்கள் கண்களால் காணாமல் போனாலும், தங்கள் காதுகளால் கேட்காமல் போனாலும் அது மனுஷனுடைய குற்றம் அல்ல. இதற்கு தேவனே பொறுப்பு என்பது போன்று இந்த வசனத்தை மேலோட்டமாக வாசிக்கும் போது பொருள்படுகிறது. ஆனால் இந்த தவறுக்கு மனுஷனே பொறுப்பு வகிக்க வேண்டும். கர்த்தர் மனுஷனுக்கு இருதயத்தையும் கண்களையும் காதுகளையும் சிருஷ்டித்திருக்கிறார். இவற்றை முறைப்படி பயன்படுத்த வேண்டியவன் மனுஷனே. கர்த்தர் மனுஷனுக்குள் சிருஷ்டித்திருக்கும் காரியங்களை தேவனுடைய மகிமைக்காகவும் தன்னுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காகவும் பயன்படுத்த வேண்டும். இதில் நாம் தவறு செய்தால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க காதுகள் ஆகியவையெல்லாம் கர்த்தருடைய ஈவு. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு போஜனங்களையும் வஸ்திரங்களையும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஐஸ்வர்யங்களையும் திரளான சம்பத்துக்களையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அதிகமாய் கொடுத்தாலும் அவர் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கவில்லை. கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இக்காலத்தில் அநேகர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் திரளான ஐஸ்வர்யங்களையும் சம்பத்துக்களையும் அனுபவிக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஐஸ்வர்யங்களையும் சம்பத்துக்களையும் கர்த்தரே தங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று உணரத்தக்க இருதயம் அவர்களிடத்தில் இல்லை. கர்த்தர் தங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தருக்கு சித்தமான வழியிலே செலவு பண்ண வேண்டும் என்னும் விருப்பமும் அவருடைய மனதில் இல்லை. கர்த்தர் நமக்கு தமது கிருபையினால் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். நமக்கு ஐஸ்வர்யங்களையும் சம்பத்துக்களையும் கொடுக்கிறார். இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டும் நம்மிடத்தில் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் அது தேவன் செய்கிற தப்பிதம் அல்ல, இது நம்முடைய தப்பிதமே ஆகும். நாம் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை கேட்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான வழிகளிலும் செலவு பண்ண அறிந்திருக்க வேண்டும். அதற்காக கர்த்தரிடத்தில் உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் கர்த்தருக்கு தந்தருள வேண்டாய் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் சம்பத்து இருந்தாலும் அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யமாகவும் அது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சம்பத்தாகவும் இருக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை சொல்லிவிட்டு, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்லுகிறார். பாலஸ்தீன உடன்படிக்கையை கைக்கொள்ளும் போதும் மோசேயின் உடன்படிக்கையை கைக்கொள்ளும் போதும் இஸ்ரவேல் புத்திரருக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையை கைக்கொண்டால் அவர்களுக்கு வளமையும் செழுமையும் உண்டாகும்.